வெல்கம் டு அன்ஃபில்டர்ட். ரொம்ப நாள் கழிச்சு இந்த செக்மெண்ட்டில் ஒரு வீடியோ. இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக். ஒரு ஃப்ரெண்ட் உங்கள் கூட பக்கத்தில் இருந்து சொல்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். இது உங்கள் லைஃபுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபைன், ஆல்ரைட். ஒரு சில பேருக்கு உங்கள் மேலே ஒரு உண்மையான அன்பு இருக்காது. அவங்க உண்மையிலேயே உங்களை நேசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எதை விரும்பியிருப்பாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு சில சைட்ஸ், மேபி வேர்ஷன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, என்னென்ன பிடிச்சிருக்கும் அப்படின்னா, உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகேவா இல்லைனாலும் அவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்னு சொல்வீங்க. எதுக்குமே நோ சொல்ல மாட்டீங்க. உங்களோட விருப்பங்கள், உங்களோட தேவைகள் இது எல்லாத்தையுமே பார்க்காம மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுறது, மற்றவங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு உங்களோட விருப்பங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் இந்த அளவுக்கு கோயிங் அவுட் ஆஃப் த வே, இந்த ஆட்டிடியூடெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம யார், நம்ம ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, சரி நமக்காக பேசலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. முதல்ல எல்லாருக்காகவும் கேர் எடுத்து பண்ணுறவங்களோட ஆட்டிடியூடை ரொம்ப ஒரு சாக்ரிஃபைஸிங்காக பார்ப்பாங்க. அப்புறம் ஏதாவது சண்டை வந்தால் கூட சரி இப்போ எதுக்கு இதை பற்றி பேசணும், எதுக்கு இதை பற்றி ஆர்கியூ பண்ணணும்னு நீங்கள் அமைதியாக போயிடுறீங்கள, அதை ரொம்ப மெச்சூர்ட் நேச்சராக பார்ப்பாங்க. அப்புறம் உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுதுல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப சைலண்ட்டான பர்சன், எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ரொம்ப நல்ல ஒரு பர்சன் அப்படின்லாம் அவங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போ உங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களோட விருப்பங்களை முன்னாடி எடுத்து வைக்கும்போதோ, இல்லை உங்களுக்காக நீங்கள் ஏதாவது சின்னதாக செய்யும் பொழுது, ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, உன்னை பற்றி மட்டுமே நீ நினைக்கிறியே அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருந்த நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இல்லை இது சரியில்லை, நோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ட்ராமா பண்ணுற மாதிரி உங்கள் மேலேயே அப்படி ஒரு வார்த்தை கூட நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வருது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் இதுக்கெல்லாம் சென்சிட்டிவாக இருக்க, உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு சரியாக மரியாதை கொடுக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்க, அதை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்க, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கூட ஏன் பெருசாக எடுத்துக்கிற, இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி கிடையாது, ரொம்பவே மாறிட்ட, எப்போவுமே உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, ரொம்ப ரூடாக நடந்துக்கிற. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கும் பொழுது நம்ம கொஞ்சம் ஷாக் ஆயிடுவோம். நம்மளுக்கு நமக்கே ஆக்சுவலி டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்ம ரூடாக தான் இருக்கோமோ, நம்ம எப்போவுமே செல்ஃபிஷாக இருக்கோமோ அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்கும். அங்கே தான் நிறைய பேர் மறுபடியும் அந்த குழிக்குள்ளே போய் விழுந்துருவாங்க. அந்த அவேர்னஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை கோ த்ரூ பண்ணவங்களால நிச்சயமாக அவங்க லைஃபோட ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு யாரெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தாங்களோ இத்தனை காலம், அவங்களுக்கு உங்களோட இந்த புது பிஹேவியரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், டிசப்பாயிண்ட் ஆவாங்க, ஷாக் ஆவாங்க. ஏன்னா இத்தனை நாள் அவங்களால ஈஸியாக செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம், இத்தனை நாள் அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் பொழுது அவங்க டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அதுக்காக அவங்க செஞ்சது சரியா? இல்லை தானே? உங்களை நீங்கள் எத்தனை நாள் அப்படியே விட்டுற போகிறீங்க? உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டாமா? உங்களுக்காக நீங்கள் பேச வேண்டாமா? உங்கள் லைஃப் என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? எனக்கு புரியுது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே பேலன்ஸ் இருக்கணும். நான் சொல்கிற வேர்டை நல்லா கவனித்து பாருங்கள், பேலன்ஸ். ஸோ ரெண்டு பக்கமுமே அந்த சாக்ரிஃபைஸ், ரெண்டு பக்கமும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஈச் அதர், அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதைன்றது மியூச்சுவலி ஒவ்வொருத்தரோட தேவைகளும் ஒவ்வொருத்தருக்கான ஸ்பேஸும் ரெண்டு பக்கத்துலேயுமே பேலன்ஸ் பண்ணி போகும்போது மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும். பட் எப்போ அதில் கண்ட்ரோலுன்னு வரும் பொழுது நிச்சயமாக அது நிலச்சி நிற்காது. இன்னொன்று, அந்த அஃபெக்டட் பர்சன் ரொம்ப நாள் அவங்களால அந்த பெயினை கோ த்ரூ பண்ண முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு எப்போவுமே வாக்கிங் ஆன் எக்ஷெல்ஸ்ன்பாங்கல்ல, ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், அவங்கள நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடுவோமே, ஏதாவது நம்ம செஞ்சுட்டா அவங்களுக்கு கஷ்டமாயிடுமேன்னு சொல்லி எப்போவுமே ஏதோ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு மாஸ்க் போட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர, நம்ம உண்மையாக வாழ்கிறோமா அப்படின்னா அங்கே ஒரு குவெஸ்டன் மார்க் தான்.
ஸோ பவுண்டரிஸ் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃபீஸில் உங்கள் கலீக்ஸோட, உங்களோட க்ளோசஸ்ட் சர்க்கிளோட, ஃபேமிலி மெம்பர்ஸோட உங்களுக்குன்னு சில பவுண்டரிஸ் நிச்சயமாக இருக்கணும். ஓகே, ஸோ பவுண்டரிஸ் செட் பண்ணுறது ஒரே ரீசன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கு நம்ம மேலே அந்த ரெஸ்பெக்டை நம்ம இழந்துடக்கூடாது. இது நான் கிடையாது, வேற யார் மாதிரியோ நான் இருக்கேன், வேற யார் மாதிரியோ நான் நடந்துக்கிறேன், எனக்கான விருப்பங்கள், எனக்காக என்னோட தேவைகள், எனக்கான ஒரு முக்கியத்துவம் நான் கொடுக்கறதே இல்லை. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்ம போயிடவே கூடாது. நிச்சயமாக நம்ம எல்லாருக்காகவும் பார்த்துக்கிறதோ, எல்லாருக்காகவும் எல்லா விஷயங்களும் செய்கிறதோ, தியாகங்கள் செய்கிறதோ எல்லாரும் செய்வாங்க. அது அது கண்டிப்பாக அவசியம்தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. உங்களை நீங்கள் முதல்ல கவனிக்கிறீங்களா? உங்களுக்கான அவசியமான விஷயங்கள் செய்கிறீங்களா? உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கான்ற அளவுக்கு ஒரு குவெஸ்டின் வருதுன்னா, அப்போ அந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் நிச்சயமாக தவறு. அங்கே தான் யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாமல் ஒரு பவுண்டரி லெவல் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் அவசியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்காக முதல்ல நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதோ, உங்களோட நிம்மதிக்காகவும் உங்களோட தேவைகளுக்காக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும்னே சொல்லலாம். மேபி அது எதனால் இருக்கும்னா, இத்தனை நாள் நீங்கள் உங்களை தொலைச்சிட்டு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் நீங்களே உங்களை ரொம்ப உண்மையான ஒரு இடத்துல சந்திக்கிறீங்களோ என்னவோ, அதனால கூட அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். வளர்ச்சி எப்போவுமே பார்க்குறதுக்கு அப்படியே கிராண்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காது. சம்டைம்ஸ் நமக்கு ஏற்படுற ஒரு க்ரோத், நமக்குள்ளே ஏற்படுற அந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த வளர்ச்சி சில டைம்ஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கலாம். அதனால் எதுவும் டவுட் பட வேண்டாம். ஸோ பவுண்டரிஸ்ன்னு சொல்லும் பொழுது இமோஷ்னல் பவுண்டரிஸ் இருக்குது, ஃபிசிக்கல் பவுண்டரிஸ் இருக்குது. இப்போ இமோஷ்னல் பவுண்டரிஸ்னால் ஒரு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாமல் மற்றவங்களோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே நம்ம மேலே திணிக்கிறது, அவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நம்மளை பொறுப்பெடுக்க சொல்கிறது, நம்ம தான் காரணம்னு சொல்கிறது, ஓவராக அந்த ப்ளேம் கேம் இது பண்ணுறது. ஸோ நோ, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நோ, என்ன ஆனாலும் நம்ம தலைக்கீழ நின்னாலும் இன்னொருத்தவங்களோட பிஹேவியரோ, இன்னொருத்தங்க என்ன செய்யணும், இன்னொருத்தங்க எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு நம்ம எப்போவுமே அந்த ஒரு பொறுப்பு எடுத்துக்க முடியாது. நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ இன்புட்ஸும் இன்ஃபர்மேஷனும் ஹெல்ப்பும் கைடன்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர, அவங்களுக்கு அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கோ, அவங்களோட தவறான அண்டர்ஸ்டாண்டிங்க்கோ எப்போவுமே நம்ம பொறுப்பெடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லைஃப்பில் ஏதாவது தப்பாக போச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக நம்ம மேலே திணிப்பாங்க. அண்ட் நம்ம ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, முதல்ல சொன்ன மாதிரி நம்ம தான் காரணமோ என்னவோ அப்படின்னு சொல்லி நம்மளே ரொம்ப ஹர்ட் பண்ணிப்போம் நமக்குள்ள. ஸோ நோ, தெர் இஸ் அ வே டு செட் இமோஷ்னல் பவுண்ட்ரிஸ். ரெண்டாவது ஃபிசிக்கல் பவுண்ட்ரிஸ். அது உங்களுக்கே தெரியும், ரைட்? நமக்கான ஒரு ஸ்பேஸ், எவ்வளோ தூரம் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம், நம்மளோட ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், கம்யூனிகேஷன் பவுண்ட்ரிஸு, ஒருத்தங்க எந்த டோனில் உங்ககிட்ட பேசணும், எந்தெந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணவே கூடாது, எந்த மாதிரி அவங்க அந்த கம்யூனிகேட் பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கணும், எப்படி நம்மக்கிட்ட அந்த மரியாதையோடு பேசணும். ஸோ இது எல்லாமே கம்யூனிகேஷன் பவுண்ட்ரிஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். டைம் அண்ட் எனர்ஜி பவுண்ட்ரிஸ், நம்மளோட நேரத்தை மதிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நமக்கான எனர்ஜி லெவல்ஸ், நமக்கான நேரத்தை அதே மாதிரி தான். இப்போ நான் சொல்கிற பவுண்ட்ரிஸ் எல்லாம் மற்றவங்க நமக்கு கொடுக்கணுன்ற மாதிரி, அதே நேரத்தில் நம்மளுமே மற்றவங்களோட பவுண்ட்ரிஸை இதே அளவுக்கு கண்டிப்பாக நம்மளுமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்மளும் அது எல்லாத்தையுமே மதிக்கணும். ஸோ நான் சொன்னது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஒன் பார்ட்டி, இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. ஸோ பவுண்ட்ரி செட் பண்ணுறது, அதை பற்றி நிறையா நீங்கள் முதல்ல படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஒரு சில ஆர்டிகல்ஸோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எல்லாருக்குமே எல்லார் லைஃபுக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட என்னோட அன்ஃபில்டர்டு தாட்ஸாக ஷேர் பண்ணது நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பவுண்ட்ரிஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி. மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.